இப்போ போய் ஒரு 4 கோரிக்கை வச்சார் பிரதமரை பார்த்து. அதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி அனுமதி கேட்டார் பாருங்க. அதிலெல்லாம் எனக்கு ஏற்புடையது கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன பாடணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவன் யார் நமக்கு அதிகாரம் ஒப்புதல் அளிக்கிறதுக்கு? வந்தே மாறம் போடும்போது நம்மள்ட்ட கேட்டானா? அவன் நம்மள்ட்ட கேட்டாங்களா அவங்க? இந்த பதிவு வந்து ஆடு புருஷன் அமீருக்கான பதிவு. ஏன்னா அவர் வந்து சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமரை அவன் இவன் சொல்லி பேசியிருக்காரு. அதாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லிட்டு பிரதமர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டாரு அப்படின்னு சொன்னதுக்காக கேட்டிருக்காரு. இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அவன் யார் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு? என் வீட்டில் என்ன செய்யணும்னு நான் தானே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அவன் யாரு இவன் யாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எனக்கு கொடுத்தா இத்தனை பத்திரிக்கைக்காரங்க மைக்க தூக்கிட்டு இவன் முன்னாடி போய் நின்று கேட்கறது எனக்கு கூட தான் பிடிக்கல. அதனால நான் வந்து இப்ப நான் ஆடு புருஷன் அமீரை வந்து அவன் இவன்னு நான் பேச முடியுமா? ஆனா அப்படி வந்து நாங்கெல்லாம் பேச மாட்டோம். ஏன்னா எங்களுக்குன்னு சொல்லி ஒரு டிக்னிட்டி இருக்கு. அதை வந்து அந்த மரபை வந்து நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் பார்த்துக்கோங்களேன், யார் வேண்டாலும் நம்முடைய பாரத பிரதமரை அவன் இவன் கொலகாரன் கொள்ளக்காரன் ஊழல்வாதி எல்லாமே சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இங்க இது வரைக்கும் வந்து திராவிடத்திலே வந்து எல்லாரும் ஊறி போயிட்டாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் கூட ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம நம்முடைய பாரத பிரதமரை அவன் யாரு சொல்றது இவை யாரு சொல்றது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் மெத்தப்பட்ட மேன் விற்கிறவன் கூட நின்று கொஞ்சி கொலாவி போட்டோ எடுக்கிறவன் கூட நம்முடைய பாரத பிரதமரை அவன் யாரு இவை யாருன்னு சொல்லி பேச முடியும். நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தீவிரவாதிக்கு ஒரு பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்றவன் கூட இவன் நம்முடைய பாரத பிரதமரை பேச முடியும். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஈரான்ல எங்கேயோ நடக்கிறதுக்காக இங்க வந்து கூட்டம் போட்டு ஒப்பாரிக்கு வைக்கிறவனுங்க கூட நம்முடைய பாரத பிரதமர் இவன் பேச முடியும். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக ஒப்பாரி வைக்கிறவன் கூட இவன் சொல்லி பேச முடியும். மற்ற வடநாடுகள்ல இப்படியெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள பேசினவை வாயை வந்து கிழிச்சு எடுத்துருவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதாவது வந்து ஒரு கேஸ் இருக்கு. அதாவது மெத்தப்பட்ட மேன் வித்தவன் கூட இன்னைக்கு அமீர் அவர்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அவர் கைது ஆவாரு. அந்த கைது ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து பாரத பிரதமரை வந்து எதிர்த்து பேசுறது, அதாவது அவைவன்னு சொல்லி பேசிட்டோம்னா இப்ப வந்து யாருக்கும் தெரியாது இந்த கேஸ் வந்து ரன்னிங்ல இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியாது. இப்பயே வந்து ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டோம்னா பாத்தீங்களா இது வந்து ஒரு பாசிச பாஜக என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குற்றச்சாட்டையும் தூக்கி பாரத பிரதமர் மேல வச்சிடலாம். அதனாலதான் வந்து யார் வேண்டாலும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமரை பேசுறாங்க. இப்ப நான் கூட இன்னைக்கு அமீர் அவர்களை பேசலாம். அதாவது வந்து ஆடு கூட படுக்கலாம்னு சொல்லிட்டு பேசின ஒருத்தவனுக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் அவைவன்னு சொல்லி என்னாலுமே பேச முடியும். ஆனா நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா என்னை விட ஒரு வயசுல மூத்தவர், அவருக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்முடைய பாரத பிரதமர் வசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாராக எதிரியாக இருந்தாலும் அவங்களெல்லாம் அரவணைச்சு போகணுங்கிறது தான் நம்முடைய பாரத பிரதமருடைய கொள்கை சித்தாந்தம். அதைத்தான் வந்து இன்னைக்கு எல்லா மக்களும் ஃபாலோ பண்றாங்க, நான் உட்பட. அதனால நான் வந்து டைரக்டர் அமீர் அவர்களை அப்படிலாம் தானா தரவா மரியாதை குறைவாக நானும் பேச மாட்டேன். ஆனா பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் யார்கிட்ட வேணாலும் கொண்டு போய் மைக்கை கொண்டு போய் நீட்டிடுறது. அவங்க என்ன போஸ்ட்ல இருக்காங்க, என்ன கேட்டகரியில இருக்கிறாங்க, யார் கூட பழக்க வழக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுடைய பின்னணி என்னன்னு சொல்லி கூட தெரியாம அவங்கள வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்குறது நம்ம தமிழ்நாட்டுல இந்த கேடுகட்ட ஊடகங்கள் மட்டும்தான். மற்ற வட மாநிலங்கள்ல இப்படியாப்பட்ட ஆட்களை எந்த ரேஞ்சில் வச்சிருப்பாங்களோ அந்த ரேஞ்சில் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் இப்ப இதுலயுமே ஒரு அமீர் அவர்கள் சொல்றாங்க, பாரத பிரதமர் வந்து பேட்டி கொடுத்தாரா, அப்ப முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து ஹோமாவில இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். நமக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. சும்மா இந்த தமிழை மட்டுமே வச்சு ஓட்டிக்கிட்டு தமிழையாவது உருப்படியா சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதுவும் இல்லை. நம்ம பாரத பிரதமர் முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய பத்திரிகை சந்திப்புகள் நடந்திருக்கு, பேட்டி கொடுத்திருக்காரு. சிஎம்ஆ இருக்கும்போது அவர் தன்னுடைய வேலைகளை சரியா செஞ்சிருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுல ஆக்கிய அதளத்திலேயே போய் நேர்ல போய் பேசியிருக்காரு. எத்தனையோ பத்திரிகைக்காரங்கள்ட்டையுமே வந்து பத்திரிகை சுதந்திரமாக அங்க செயல்பட்டு இருக்கு குஜராத்ல. இப்ப பிரதமராக வந்ததுக்கு பிறகு எலெக்ஷன் டைம்ல
ஒரு பத்திரிகை இல்ல, 2 பத்திரிகை இல்ல, 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. மக்கள் மன்றம் நடந்தது. வெளிநாட்டு பத்திரிகைகளுமே வந்து நம்முடைய பாரத பிரதமர்ட்ட பேட்டி எடுத்துட்டு போனாங்க. நம்ம இந்திய அளவுல இருக்க மிக பிரபலமான பத்திரிகையாளர்கள் அத்தன பேருமே வந்து 5 பேராகும். அதாவது வந்து நாங்க இந்த கேள்வி தான் எழுதி குடுப்போம். இத மட்டும் தான் நீங்க கேட்கணுங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லா கேள்வியுமே கேட்டாங்க. அவர வந்து டார்கெட் பண்ற மாதிரியே கூட அவ்ளோ கேள்விகள் கேட்டாங்க. அத்தன கேள்விகளுக்குமே நம்முடைய பாரத பிரதமர் சலிக்காம, கோவப்படாம, ஆத்திரப்படாம நிதானமாக வந்து பதில் குடுத்தாரு. அதே மாதிரி மக்கள் மன்றத்துல மக்கள் வந்து கிராம பஞ்சாயத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. பார்லிமென்ட் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டாங்க. வெளிநாடுகளுக்கு ரிலேஷன்ஷிப்ப பத்தி கேள்வி கேட்கும்போது கூட, கொஞ்சம் கூட மனம் கோணாம ஓப்பனாக லைவா போச்சு. அ அதாவது ரஜத் சர்மா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாரு. மக்கள் மன்றம். அதெல்லாம் போய் பாருங்க. எப்படியாப்பட்ட கேள்விக்கு எப்படி வந்து பதில் குடுத்திருக்காருன்னு தெரியும். பாகிஸ்தான்காரனுக்கு, பங்களாதேஷ்காரனுக்கு, அமெரிக்காக்காரனுக்கு அத்தன பேருக்குமே பதில் குடுத்திருக்காரு. நம்முடைய பாரத பிரதமரும், முதலமைச்சர் விஜயும் ஒண்ணா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இன்னைக்கு தான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு போகட்டும். ஆனா நம்முடைய பாரத பிரதமர் அவன் சொன்னா யாரு? உங்க வீட்ல இருந்த புழுக்க வேலை பார்த்த ஆளா அவரு? இன்றைக்கு உலக நாடுகளே வந்து நம் நாட்டை பார்த்து மதிப்பும் மரியாதையுமா வச்சிருக்கிறாங்க. அதாவது எத்தனையோ நாட்டு தலைவர்கள் வந்து நம் பாரத பிரதமர்கிட்ட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறணும், நம் நாட்டு கூட நல்ல உறவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இங்க இருக்க அத்தனை பேர் மக்களும் பார்த்தோம்னா நிம்மதியாகவும், சந்தோஷமாகவும், பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்முடைய பாரத பிரதமரும், நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மட்டும்தான். இல்லாட்டினா நம்மளும் பாகிஸ்தான்காரன் மாவுக்காகவும், இன்னைக்கு பாலுக்காகவும் தட்டை தூக்கிட்டு ரோட்ல நிக்கிற மாதிரி நம்மளும் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாருமே வந்து சோத்துக்காக தட்டை தூக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்கணும். உலக நாடுகள் காரி துப்பி இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கும். பயங்கரவாத தாக்குதல் உடனே வந்து பதிலடி கொடுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு எந்த நாடுமே வந்து கை நீட்டி பேச முடியாத அளவுக்கு இருக்கு. அமெரிக்க அதிபர் கூட இப்ப வந்து அதாவது எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க வந்து நிப்போம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியாளருக்கும் கிடைக்காத ஒரு கௌரவம். 140 கோடி மக்களுக்கு உண்டான பெருமை இது. இத பத்தியெல்லாம் யாருமே நினைக்கிறது இல்ல. பிரதமர் வந்து பேட்டி குடுக்குறாரா? அவர் என்ன பேட்டி குடுக்குறதுக்கு அங்க மேல உட்கார்ந்திருக்காரு. 140 கோடி மக்களுக்கும் என்ன நல்லது செய்யணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு நிமிஷம் கூட அவர் வேஸ்ட் பண்ணாம மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் பேட்டி குடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அது எப்படி அவரால முடியும்? அதனால ஆனா மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நல்ல முறையில வந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்க முக்கியம். இன்னைக்கு நம்மளுடைய பிரதமரும் நம்முடைய முதலமைச்சரும் ஒன்னா கம்பேர் பண்றது மிகப்பெரிய தவறு. இதை வந்து யாராலுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு அமீர் பேசின மாதிரி இதை வந்து யாருமே வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உடனே வந்து பதில் கொடுக்கணும். இவன் பேசுறதெல்லாம் இனிமேல் நிப்பாட்டிடணும். இனிமேல் பேசினா இதை விட கடுமையான பதிலடி உடனே கொடுக்கப்படும்.